எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை. இந்த தொடரிலே மாணிக்க வாசகருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன். சைவ சமயத்தை மேலெடுத்த ஆன்மீக சிந்தனையாளர்களுள் மாணிக்க வாசகர் மிகவும் முக்கியமானவர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு சமயத்தொண்டு செய்தார்களோ அதே மாதிரியே மாணிக்க வாசகர் பிற்காலத்திலே செய்திருக்கின்றார். மாணிக்க வாசகர் திருவாதவூர் என்ற ஊரிலே அவதாரம் செய்தவர். திருவாதவூர் பாண்டிய நாட்டிலே இருந்தது. அவருடைய இயற்பெயரே வாதவூரார். அந்த ஊருக்கு சிறப்பு இவரினாலே வந்த காரணத்தினாலே இவருக்கு வாத ஊரார் என்று பெயர் வழங்கி வந்தது. பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டிய மன்னன். மாணிக்க வாசகர் அதாவது வாத ஊரார் வாழ்ந்த காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னனுடைய பெயர் அரிமர்த்தன பாண்டியன். இவர் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கிய காரணத்தினாலே அரிமர்த்தன பாண்டியன் வாத ஊராரை தன்னுடைய அமைச்சராக சேர்த்து கொண்டார். அமைச்சருக்கு என்ன இலக்கணம் வேணுமோ அந்த இலக்கணத்தை வாத ஊரார் பெற்றிருந்தார். என்ன இலக்கணம்? திருக்குறள்ல சிறப்பாக சொல்லுவார், நிறைய சொல்றார். ஒரே ஒரு குறளை மாத்திரம் நான் எடுத்துக்காட்டாக கூறுகின்றேன். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும், அருவினையும் ஆண்டது அமைச்சு. அமைச்சர் என்ற அந்த சொல்லுக்கு என்ன நேராக கூற வேண்டும் என்று ஒரு விளக்கத்தை திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். ஆன்ற அறிவு இருக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அவருடைய செயல்களினாலே அந்த நாடு சிறந்து விளங்க வேண்டும். இதுதான் அமைச்சர். அரிமர்த்தன பாண்டியன் வாதவூராரை அமைச்சராக ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஆசை வந்தது அவனுக்கு. என்ன ஆசை? அந்த காலத்தில் அரசர்கள் தங்களுடைய நிலப்பரப்பை அதிகப்படுத்துவார்கள், தங்களுடைய நாட்டை எதிரிகளிடத்திலிருந்து காப்பார்கள். இதுதான் முக்கியமான கடமை அவர்களுக்கு. எதிரிகளிடத்திலே இருந்து மக்களை காக்க வேண்டும், நாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால் வலிமையான படை இருக்கணும். அந்த காலத்தில் வலிமையான படைக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் சிறந்த குதிரைப்படை வேண்டும். அதுதான் வேகமாக சென்று எதிரிகளை தாக்கக்கூடியது, எதிரிகளிடத்திலிருந்து காக்கக்கூடியது. அதனால் அரிமர்த்தன பாண்டியன் அமைச்சராக இருந்த வாத ஊராரிடத்தில், மாணிக்க வாசகரிடத்தில் நல்ல குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று கூறினான். அரசனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு கருவூலத்தில் இருந்து ஏராளமான பொருள்களை எடுத்துக்கொண்டு கிழக்கு கடற்கரைக்கு வருகின்றார். கிழக்கு கடற்கரையில் என்ன சிறப்பு என்று சொன்னால், அந்த காலத்தில் துறைமுகங்கள் கிழக்கு கடற்கரையிலே இருந்தது. பூம்புகார் கேள்விப்பட்டிருப்பீர்களே,
காவிரிபூம்பட்டினம், இதெல்லாம் சிறந்த துறைமுகங்கள் அந்த காலத்தில். அரேபிய நாட்டிலே இருந்து நல்ல குதிரைகள் எல்லாம் அங்கே வரும், அதை வாங்கிட்டு வருவாங்க, மற்றவர்கள் வாங்குவார்கள். விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் இருந்தார் கிருஷ்ணதேவராயர். அவர் வலிமையான குதிரைப்படையை வைத்திருந்தார். அதனால்தான் அவர் தென்னாடு முழுவதும் வெற்றி பெற்றார். போர்த்துகீசியரிடத்திலிருந்து அவர் வாங்கியது வலிமையான குதிரை. இவரும் குதிரை வாங்க போறார். போகின்ற பொழுது இவருக்கு சிவஞானம் கிடைத்து விடுகின்றது. இன்றைக்கு ஆவுடையார் கோயில் என்று வழங்கப்படுகின்ற திருத்தலமானது திருப்பெருந்துறை என்று வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் திருப்பெருந்துறைக்கு போகின்ற பொழுது சிவபெருமானுடைய திருக்காட்சி இவருக்கு கிடைத்து விடுகின்றது. குருந்த மரத்தின் அடியிலே சிவநாமம் கேட்கின்றது. சீடர்களோடு சிவன் உட்கார்ந்து குருவாக இருந்து அவர்களுக்கெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார். அதை பார்த்தோன்னே அப்படியே இவருடைய மனமானது ஈர்க்கப்பட்டு விடுகின்றது. இவர் எதற்கு வந்தார்? குதிரை வாங்க வந்தார், மறந்துட்டார். குதிரை வாங்க வந்த அதை மறந்துட்டார். சிவபெருமானுடைய திருவடிகளிலே சிவபெருமான குருவாக இருக்கிறார். அவருடைய திருவடியிலே இவர் இணைந்து விட்டார். யார்? வாதவூரர் மாணிக்க வாசகர். இணைந்த பிறகு அங்கேயே இருக்க இந்த பொருள்களை வைத்து கொண்டு கோயிலை கட்டுறார். ஆவுடையார் கோயில். இப்பொழுது அதனுடைய திருநாமம் ஆவுடையார் கோயில். சிறந்த சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில். அறந்தாங்கி வட்டத்தில் அந்த கோயில் அமைந்திருக்கின்றது. சிறப்பான ஒரு கோயில். கோயிலை கட்டுறார். இவரோட கூட வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் திரும்பி போயிடுறாங்க. பாண்டிய மன்னன் கேட்கின்றான், குதிரை எங்கே அப்படின்னு கேட்டாக்கா, அமைச்சர் அங்கேயே இருந்துட்டாரு, தன்னை மறந்தார், தன்னாமம் கெட்டார் என்று பாடுவார்களே, அது மாதிரி எல்லாவற்றையும் மறந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறாரு. பொருள்கள் எல்லாவற்றையும் திருக்கோயில் கட்டுகின்றார் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஆட்களை அனுப்புகின்றான். அவரை பிடித்து வருவதற்கு சொல்லுகின்றார். இவர் என்ன செய்வார்? இவர் சிவபெருமானிடத்தில் சொல்கின்றார். சிவபெருமான் அதற்கு விடை தருகின்றார். மாணிக்க வாசகர் அற்புதங்களை நேரடியாக செய்யாமல் அவருக்காக சிவபெருமான் தான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். சிவபெருமான் என்ன சொல்றார்? ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று குதிரைகள் எல்லாம் பாண்டிய நாட்டிலே வந்து அணிவகுக்கும், போய் சொல். குதிரைகள் எல்லாம் வந்துடும், போ. சிவபெருமான் சொல்லிட்டார். இவர் சொல்லிட்டார், ஆவணி மூலத்தன்று குதிரைகள் பாண்டிய நாட்டுக்கு வரும். ஆவணி மூலம் வந்தோடனே சிவபெருமான் காடுகளிலே திரிந்து கொண்டிருந்த நரிகளை எல்லாம் பரிகளாக்கி அவரே அரேபியர் விற்பனையாளராக தன்னை மாற்றிக்கொண்டு மதுரை அம்பதிக்கு செல்கின்றார். மதுரையில் கொண்டு குதிரையை நிறுத்துறார். குதிரையை பார்த்த உடனே பாண்டிய மன்னனுக்கு மகிழ்ச்சி அப்படியே வைகை மாதிரி பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அவ்வளவு சிறப்பான குதிரைகள். அவன் வேற எங்கேயும் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கின்ற குதிரைகள்.
மனம் மகிழ்ந்து வந்த அரேபியருக்கும் வெகுமதிகளை கொடுத்து இவரை மாணிக்க வாசகரை மீண்டும் அவன் தன்னுடைய அமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றான். என்ன நடக்குது தெரியுமா? இந்த குதிரைகள்லாம் கொண்டு போய் கொட்டலில் கட்டுறாங்க. இரவு வந்தோடனே எல்லாம் நரியாக மாறிடுது. நரியாக மாறி அங்கே இருந்த மற்ற குதிரைகளையும் கடித்து விட்டு ஊளையிட்டு கொண்டு வெளியே ஓடிவிடுகின்றது. மக்களெல்லாம் அடுத்த நாள் பயந்து போய் வந்து மன்னனிடத்தில் முறையிடுகின்றார்கள். ஒரே நரி கூட்டம், என்ன செய்வது என்று. மன்னன் மாணிக்க வாசகரை தண்டனை கொடுக்கின்றான். என்ன தண்டனை என்று சொன்னால், வைகை ஆற்றினுடைய சுடு மணலிலே அவரை படுக்க வைத்து விடுகின்றான். இவர் என்ன செய்வார்? நரியெல்லாம் பரியாகும்னு இவருக்கு தெரியுமா? இந்த அற்புதத்தை நிகழ்த்தது யார்? சிவபெருமான். இவர் யார்கிட்ட போய் சொல்லுவார்? சிவபெருமான்கிட்ட தானே சொல்லுவார். சிவபெருமானிடத்தில் இவர் சொல்லாமலே அவருக்கு தெரியும். சிவபெருமானுக்கு ஒரு அருளாளர், அடியவர் இப்படி அவதிப்படுகின்றாரே என்று வைகையிலே பெரு வெள்ளம் வந்து விடுகின்றது. வெள்ளத்தை அழைக்க முடியல. வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படிங்கிறான் மன்னன். வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அங்கே ஒரு கிழவி இருக்காருங்க, வந்தின்னு பேர் அவங்களுக்கு. அந்த கிழவிக்கு ஆள் கிடையாது. விட்டு விட்டு தான் அந்த கிழவியானது தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றது. சிவபெருமான் கூலியாளாக போகிறார். மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் கூலியாளாக போகின்றார். காரணம் என்ன? தமிழ். சிவபெருமான் முருகப்பெருமான் தமிழாக இருந்தவர்கள், தமிழ் மொழியாகவே இருந்தவர்கள். அதற்காக போறார். மாணிக்க வாசகருடைய திருவாக்கினாலே பாடப்பட வேண்டும், சைவ உலகம் அதை கேட்டு மகிழ வேண்டும், சைவம் தழைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் இந்த அற்புதங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. சிவபெருமான் போய் வந்தி என்ற அந்த கிழவியிடம் கூலியாளாக சேர்ந்து கடைசியில் இவர் செய்யவே இல்லை வேலை, பெரம்பாலை அடிக்கின்றான். அது அங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பெரம்படி விழுகின்றது. பெரம்படி பட்ட மக்களாகவும் மன்னனாகவும் மதுரை என்பதை மாறிவிடுகின்றது. இதெல்லாம் மாணிக்க வாசகர் காலத்திலே நிகழ்ந்த சிவபெருமானாலே நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள். அதற்கு பிறகுதான் மாணிக்க வாசகர் மன்னை உணர்ந்துட்டான். மாணிக்க வாசகர் பெரிய அருளாளர், சிவபெருமானுடைய கருணையை பெற்றவர் என்று அவரை மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். ஆனால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் சிதம்பரம் வந்து விடுகின்றார், திளையம்பதி வந்து விடுகின்றார். அங்கே இருந்து சிவபெருமானை வழிபட்டு வருகின்றார். அப்போ சிவபெருமான் அவருடைய பாடல்களின் இனிமையை கேட்டு அங்கே தானே வந்து அந்த பாடல்களை எழுதுகின்றார். சிவபெருமானாலே எழுதப்பட்ட பாடல்கள். இது திருவாசகம். திருவாசகம் என்பது சிவபெருமானாலே எழுதப்பட்ட பாடல்கள். அந்த பாடல்களை எழுதி பஞ்சாட்சரப்படி சன்னதிக்கு ஏற்க பஞ்சாட்சரப்படியிலே வைத்து விடுகின்றார். தில்லைவாழந்தனர்கள்லாம் வர்றாங்க. வந்து திருவாசகத்தினுடைய பொருள் என்ன என்று கேட்கின்றார். யாரும் கேட்கிறது?
திருவாசகத்தினுடைய பொருள் என்ன என்று யாரை கேட்பது? மாணிக்க வாசகரை பார்த்து கேட்கின்றார். கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நடராஜ பெருமானை சுட்டி காட்டி திருவாசகத்தினுடைய பொருள் நடராஜ பெருமான் தான் என்று கூறிவிடுகிறார். திருவாசகத்தினுடைய பொருள் நடராஜ பெருமான் தான் என்று தன்னுடைய கைகளினாலே சிவபெருமானை, நடராஜ பெருமானை, தில்லை கூத்தனை சுட்டி காட்டுகின்றார். அதற்கு பிறகு அவர் பெருமானோடு ஐக்கியமாகிறார். அவர் அங்கே போய் சேர்ந்துடுறார், சிவபெருமானோடு சேர்ந்து விடுகின்றார். இது மாணிக்க வாசகருடைய வாழ்க்கையினுடைய சிறிய குறிப்பு. கொஞ்சம்தான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய பாடல்கள் மிகச் சிறப்பான பாடல்கள். திருவெம்பாவை நம்முடைய காதுகள் அப்படியே அதில் தேனை ஊற்றியது போல இனிக்கக்கூடிய பாடல்கள். மார்கழி மாதம் ஒவ்வொருவரும் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் பாடுவார்கள். அதுபோன்று சிவபுராணம், அந்த புராணத்தில் உலகம் எப்படி தோன்றியது என்று, அதனுடைய வரலாறு, உயிர்கள் எப்படி தோன்றியது என்று குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சிவபுராணத்தினுடைய பாடல்கள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை வரலாற்றை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.